ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மனுஷா. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எமோஷன்ஸ், அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த புக் என்னோடய பாஸ் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. ப்ரெசென்ட் அப்படின்னா அப்படியே பர்த்டேக்கோ இல்லை நியூ இயர்க்கோ கிஃப்ட் பண்ணது கிடையாது. ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் அப்போது அவசரமாக லஞ்சுக்கு போகும்போது எடுத்துகிட்டு இதை நீயே வச்சுக்கோ, நிறையா புக்ஸ் கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்போ அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன். பட் இந்த புக்கை மட்டும் நீயே வச்சுக்கோ, அது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த புக்கு தான் இது. ஆனால் நான் அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, எல்லோரும் பூரியாக பொங்கலாக இருப்பான், நான் மட்டும் இட்லியாக இருக்கணுமா, ஏன் எனக்கே எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறீங்க, ஏன் எனக்கே எல்லாமே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் இருந்தவங்களாம் உன்னோட சீனியர், அவங்களாம் உன்னை ஒரு மாதிரி பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, உன்னை புரிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ புதுசாக ஜூனியர் வரும்பொழுது உனக்கு கிளாஷ் ஆகுது, நீ இன்னும் கொஞ்சம் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணும்போது உனக்கு பிரச்சனை வருது, நீ இப்போ தான் வளர்ற, ஸோ உனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, நீ இன்னும் லைஃப்பில் பெரிய இடத்துக்கு போகணுன்னா நீ அவசியமாக நீ உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணி வச்சுக்கணும், நீ இந்த புக்கை படி. அப்போ நான் ரொம்ப டென்ஷனாக இருந்ததுனால உனக்கு இப்போ புரியாது, ஒரு 10 நாள் கழித்து படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போவும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இனி இதெல்லாம் படிச்சுட்டு பொறுமையாக இருந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு நான் உனக்கு கொடுக்கல, நீ மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலி லைஃப்பில் இன்லாஸ்லாம் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க, அங்கெல்லாம் உனக்கு இது அவசியமாக தேவைப்படும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆல்ரெடி நமக்கு இந்த மாதிரி அட்வைஸ்லாம் போயிட்டே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டக்குன்னு கோவம் வந்துருச்சு. நான் எதுவும் சொல்லாமல் தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அவர் அதோட விட்டார். இது என்னோடய ஆட்டோகிராஃப் நோட்டு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 180 பேருக்கு மேலே கேர்ள்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. அவங்க சீனியர், ஜூனியர், அதர் டிபார்ட்மெண்ட்டு, என்னோடய ஹாஸ்டலில் இருந்தவங்க, ஹாஸ்டலில் இருந்த பிள்ளைங்களோட டே ஸ்காலர் ஃப்ரெண்ட்ஸு, பஸ்ஸில் மீட் பண்ணவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு சில பேர் மேலோட்டமாக சைன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுடலாம். கொஞ்சம் டீப்பாக என் கூட இருந்தவங்க என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, நீ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க, எல்லாத்தையும் முகத்துக்கு நேராக சொல்கிற, அது உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும், உனக்கு நிறையா கோவம் வருது, கோவத்தை நீ குறைச்சிக்கணும், இந்த மாதிரியே சொல்லியிருப்பாங்க. இந்த நோட் ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னா, கோபம் 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 தான் இருக்கும். பாய் கோபம், நீ கோபம், நான் கோபம், தொக்கல கோபாலு, அதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என் மேலே வருத்தப்பட்டோ கோவப்பட்டோ அதிருப்தி அடைஞ்சோ அதை அவங்க சொல்லலை, என்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போது எமோஷன்ஸ் அப்படின்னா கோபம் தானா, வேறு எதுவுமே கிடையாதா? எதனால் நம்ம அப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறோம்? எமோஷன்ஸ் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது என்னென்னா, உடனே இம்மீடியட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணிடுறது, ஒரு இடத்துல சண்டை போட்டுடுறது, அதை தான் நம்ம நினச்சிக்கிறோம். பட் அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லெங்க்த்தாக போகும்னு நினைக்கிறேன், பொறுமையாக பார்க்கலாம். பொதுவாக ஜந்துக்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே வந்துகிட்டே இருக்கும் பொழுது, ஊர்வன, பரப்பன, மிருகங்கள், மனிதர்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த எமோஷன்ஸ் அதிகமாகிட்டே வரும். அதாவது பசி, தாகம், தன்னை காத்துக்கிறது, இனப்பெருக்கம் செய்கிறது, உடலில் வலி ஏற்பட்டால் வலிக்கிறது, இந்த மாதிரி உணர்வுகள் பேசிக்காக எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பறவைகள், நாய், பூனை இதெல்லாம் வரும்பொழுது அதுக்கு அன்பு, பாசம், நன்றி உணர்வு, பொறுப்புணர்வு, ஞாபக சக்தி, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அன்பு காட்டுறவங்களுக்கும் வெறுப்பு காட்டுறவங்களுக்கும் வித்தியாசம் உணர்றது, அந்த மாதிரி தன்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ நாய்க்கு அதுக்கு சந்தோஷமாக இருந்தால் வாலாட்டம், சோகமாக இருந்தால் வாழை தொங்க போட்டு வச்சுருக்கோம். பறவைகளும் அது மாதிரி ஒவ்வொரு மாதிரி பண்ணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம அதை வெளியில் வாய் விட்டு சொல்ல முடியுது, நம்மளுக்கு அதெல்லாம் உணர முடியுது. அதுதான் நம்ம எமோஷன்ஸ், உணர்ச்சிகள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். கண்டிப்பாக மனிதர்களுக்கு அன்பு, பாசம், பரிவு, பச்சாதாபம், இரக்கம், காதல் உணர்வு இதெல்லாம் அவசியம் இருந்தாகணும். அப்போ தான் நம்ம ஒரு நல்ல அழகான ஒரு ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னு அர்த்தம். இப்போது எமோஷன்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாமா? எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த க்ஷணத்தில் அப்படியே தோன்றுறது தான் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏன் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை ட்ரிகர் பண்ணும் பொழுது நமக்கு உடனே கோபம் வருது, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த இடம், காலம், சூழ்நிலை அதெல்லாம் உணராமல் நமக்கு சந்தோஷம் வருது, அது மாதிரி உடனே ஏற்படுது இல்லையா? அது எமோஷன்ஸ். அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி ஒரு லேசாக சின்னதாக கேப்பு விடும் பொழுது அந்த உணர்வு வந்துடும். அப்போ நம்ம அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்கூடாது, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, இப்போ நமக்கு கோவம் வந்தாலும் காரியம் கெட்டு போயிடும், அதனால் இப்போ காமிச்சிக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது செகண்டரியாக உள்ளது. அதை
வந்து நம்மளுடைய அறிவு அதெல்லாம் வந்து உருவாக்குறது. சில சமயத்தில் நமக்கு வந்து சாப்பிட்ற பொருளை பார்த்தா மேகம் மாதிரி தோணும், மழை பெய்யும் போது பார்த்தா வேறு ஏதாவது ஒரு சாங் ஞாபகம் வரும், ஒரு குழந்தைய பார்க்கும்போது ரோஜாப்பு மாதிரி தெரியும், நாய்க்குட்டியை பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச குழந்தை மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி தெரியறதுக்கெலாம் காரணம் என்னென்னா, அந்த குழந்தைய பார்க்கும்போது அது செய்கிற குறும்புகளை பார்க்கும்பொழுது பப்பியாக இருக்கும்போது அது பண்ண சேட்டை மாதிரியே நமக்கு தோணும். அது உருள்றது, அது பண்ணுறது எல்லாமே அது மாதிரி நமக்கு வந்து தோணுது இல்லையா? அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கிறது பார்க்குறோம் இல்லையா, அது வந்து எமோஷன்ஸ். நம்ம உணர்றது வந்து ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நிறையா சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு திருப்தியாக தோணும், சந்தோஷமாக தோணும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளது ஃபீலிங்ஸ். நான் வந்து திருப்தியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு விஷயம் என்றைக்கோ நடந்திருக்கும், அந்த நடந்ததுக்கப்புறம் நம்ம பிற்காலத்தில் யோசித்து பார்க்கும்போது நம்ம அன்றைக்கி அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு நினைக்கும் போது ஒரு குற்ற உணர்ச்சி வரும் இல்லையா, அது ஃபீலிங்ஸ். எமோஷன்ஸ் வந்து அப்பப்போ நடக்கிறது. இந்த ஃபீலிங்ஸ் வந்து முன்னாடி நடந்ததை பொறுத்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அவங்க நம்மளை மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்க அந்த இடத்த பார்த்தாங்க அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கணும்னு நினைப்போம். செகண்ட், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் நம்ம ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்போமோ அந்த மாதிரி நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் அதே இடத்துல ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா ஆனால் உள்ளே போய் யார் யாராருக்கு என்னென்ன பண்ணணுமோ அது தைரியமாக அவங்க பண்ணுவாங்க. ஃபயர்மேன் இருந்தால் பண்ணுவாங்க, போலீஸ் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. டியூட்டியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க அதை செய்வாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு பழக்கப்பட்ட சூழ்நிலை. நமக்கு அது தெரியாததுனால நம்ம வந்து பய உணர்வை உணர்வோம். இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதை பொறுத்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் நடக்கும் பொழுது சந்தோஷம், பயம், கோபம் இந்த மாதிரி நம்மளோட மூளையில் தூண்டப்படுறது தான் அது எல்லாருக்கும் பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நம்மளோட பாஸ்ட் லைஃப்லேயோ நம்மளுடைய நேச்சரை பொறுத்தோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். அந்த ரியாக்ஷன் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அப்போ நம்ம வந்து நம்மளோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணிக்கணும். எமோஷன்ஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? கண்டிப்பாக எமோஷன்ஸ் இருக்கணும். நமக்கு எமோஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும், நம்மளோட லைஃப்பை மேம்படுத்திக்க முடியும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிக்க முடியும், நம்மளோட ஃபேமிலியை வந்து அழகாக செட் பண்ணிக்க முடியும், நம்மளோட வீடை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். இந்த எமோஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளோட ஃபேமிலியில் லைஃப் பார்ட்னருக்கு, நம்மளோட குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் தேவையான நேரத்தில் பண்ண முடியும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த எமோஷன்ஸ் அவசியம். இந்த சென்டிமெண்ட், பொசசிவ்னஸ், இந்த மாதிரி பவுண்டரி செட் பண்ணுறது, ப்ரைவசி, நம்மளோட ஃபேமிலி, நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையை சரியாக பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் தோணுது இல்லையா? செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து எமோஷன்ஸ் அவசியம். அந்த எமோஷன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் இதெல்லாம் சரியாக செய்ய முடியும். இந்த எமோஷன்ஸில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா உள்ளுணர்வு. நம்மளுக்கு ஆபத்து வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டாம், இந்த டிசிஷன் எடுத்தால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும், நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தோணும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள பற்றியும் சில உள்ளுணர்வும் நமக்கு இருக்கும். அது யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த டைமில் வந்து அவங்க வந்து நமக்கு நல்லது பண்ணுறாங்க, கெட்டது பண்ணுறாங்கங்கிறது வந்து உள்ளுணர்வும் நமக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துகிட்டு இருக்கும். அவங்க கூட நம்ம இருக்கும் பொழுது சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டோம், செக்யூர்டாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஒரு மாதிரி நமக்கு வந்து அவங்க கூட இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளாகவும் பயமாகவும் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிற மாதிரியுமே நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். உணர்வு அப்படிங்கிறத அது என்ன சொல்லுதுங்கிறத எப்பயுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். உள்ளுணர்வுக்கு எதிராக நம்ம எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. நமக்கு நம்மளோட உள்ளுணர்வு தான் நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி, பிலாசபர் மாதிரி, நம்மளோட குரு மாதிரி. ஸோ அது என்ன சொல்லுதோ அதுதான் அது. மனிதர்கள் வந்து வெளியில் ஒன்று பேசுவாங்க, அவங்களோட ஆக்ஷன்ஸ் அதுக்கு மாறாக இருக்கும். ஆனால் நம்மளோட உள்ளுணர்வு அப்படி கிடையாது. பய உணர்வு, எச்சரிக்கை உணர்வு, இதெல்லாமே வந்து எமோஷன்ஸோட கலந்தது தான். சில சமயத்தில் நம்ம ரோட்டில் தனியாக நடந்து வந்துட்டு இருப்போம், நமக்கு பழக்கப்பட்ட ரோடாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம மனசு சொல்லும், இந்த ரோட்டில் நீ போகாத, இது குறுக்கு வழின்னு நினச்சி இதில் வீட்டுக்கு போக வேண்டாம், நீ அப்படியே சுற்றி கடத்தர் வழியாக போ, கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு நமக்கு வந்து வார்ன் பண்ணோம். வந்து நம்ம கால் எடுத்து வச்சு பரவாயில்ல, தெரிஞ்ச இடம் தானே, டெய்லி இப்படி தானே வரோம், காலில் கூட இப்படி தானே வந்தோம் அப்படின்னு நினச்சி அந்த குறுக்கில் இருட்டாக
இருக்கக்கூடிய ரூட்டில் போகலான்னு நினச்சா கூட நம்ம கால் அடி எடுத்து வைக்காது, நம்ம சுற்றி தான் வருவோம். அதுக்கு பேர் தான் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறது. அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு சில சமயம் வெளியில் போக வேண்டாம்னு தோணும். அப்புறமா நமக்கு ஏதாச்சும் ஒரு நியூஸ் கிடைக்கும்போது நல்ல வேளை நம்ம போகலை, ஏன்னு தெரியல அப்படியெல்லாம் தோணும் இல்லையா? அதே நம்ம எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போது அவ்வளவுதான். அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த உள்ளுணர்வு தான். அதனால் உள்ளுணர்வை எப்போதுமே புறக்கணிக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கணும், மனநிலையை சரியாக வச்சுக்கணும், நம்ம கூட கனெக்டடாக இருக்கணும், நம்மளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய உள்ளுணர்வுலாம் நல்லா வேலை செய்யும். இந்த உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நம்மளோட மூளை எப்படி நம்மளை வார்ன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் நந்தினியை பார்க்கும் பொழுது நந்தினி புன்னகையோடு நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு சீன் வரும். அதில் வந்தியத்தேவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நந்தினியோட வசீகரமும் அந்த ஒரு அழகும் அந்த ஒரு காந்த சக்தி மிகுந்த ஒரு ஈர்ப்பு தன்மையும் அவர் சின்ன வயசில் நிற்கும் பொழுது அவர் முன்னாடி படையெடுத்து ஆடின ஒரு நல்ல பாம்பினுடைய அந்த தோற்றம் அவருக்கு ஞாபகம் வரும். அதாவது அந்த பாம்பு படையெடுத்து நிற்கும்போது அவருக்கு அது பயமாக இருந்தாலும், அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், அந்த அழகில் மயங்கி அந்த பாம்பு முன்னாடி அந்த வந்தியத்தேவன் நின்னார். அந்த ஞாபகம் நந்தினி முன்னாடி நிற்கும்போது ஒரு கணம் நினைவில் போனது அப்படின்னு ஒரு லைன் வரும். அதே தான் நம்மளோட மூளையும் நமக்கு பாஸ்ட் லைஃப்பில் இருந்ததை எடுத்து நமக்கு காமிக்கும். அப்படி தான் நமக்கு எல்லாமே நடந்துட்டுருக்கு. நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், வார்ன் பண்ணுறதாகவும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த டைமில் தான் கொஞ்சம் நம்ம நிதானம் எடுத்து இது நல்லதா கெட்டதா என்ன நடக்குதுங்கிறத யோசித்து நம்ம பண்ணணும். இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ டாக்டர்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஒரு புக்ஸ் மாதிரி படித்து அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. பட் அவங்க நிறைய டெலிவரி கேஸு இல்லை மற்ற கேஸ்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். பட் அவங்க அப்போ தான் அதை தெரிஞ்சுக்குவாங்க. சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த டைமில் அதை அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது சில டாக்டர்ஸால தான் முடியும். சில நர்ஸ் இருப்பாங்க, டாக்டருக்கு என்ன நினைக்கிறாருங்கிறத கூட கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு பக்கத்துலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. சில நர்ஸை மட்டும்தான் அந்த டாக்டர் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணமும் அதுதான். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இந்த எமோஷன்ஸோட சம்மந்தப்பட்டது தான். நல்லா சமைக்கிறதுக்கு, படம் வரைகிறதுக்கு, ஆர்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு, மனிதர்களோட பழகிறதுக்கு, உயிரோடு இருக்கக்கூடிய பொருட்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன, இந்த வருஷம் கோல் என்ன அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கோல் செட் பண்ணுறதுக்கு 5 வருஷம் கழிச்சு நம்ம என்னவா இருக்க போகிறோம் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறோம்ல, அதுக்கும் கூட இந்த எமோஷன்ஸ் தான் அவசியமாக தேவைப்படுது. இந்த எமோஷன்ஸும் நேரங்களும் அதுதான் நம்மளோட வாழ்க்கையே. ஒரு கதை, கவிதை, ஒரு படம் பார்க்குறோம்ல, ரொம்ப எமோஷ்னலான படமெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன உணர்வுகள் அதில் படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க, அந்த நடிகை நல்லா நடிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த டைரக்டர் என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்காருன்னு நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது காமெடி ரீல்ஸா இல்லை சோகமான ரீல்ஸா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும்னா அதுக்கும் எமோஷன்ஸ் முக்கியம். எமோஷன்ஸ்னால நல்லதெல்லாம் பார்த்துட்டோம், எமோஷன்ஸ்னால சில கெட்டதெல்லாம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு சில பேர் சில வார்த்தைகளை சொன்னால் நமக்கு ட்ரிகர் ஆகும். ஏன்னா நமக்கு பாஸ்ட் லைஃப்பில் அது சம்மந்தமாக ஏதாச்சும் விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதுதான் ட்ராமாஸ்னு சொல்கிறோம். அப்போது அதை ஏதாவது நமக்கு பிடிச்சவங்க அந்த வார்த்தையை சொன்னால் கூட நமக்கு இம்மீடியட்டாக கோவம் வந்துடும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அந்த டைமில் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ் நம்ம டிலே பண்ணி கொஞ்சம் யோசித்து ப்ரெசண்ட்டில் யார் சொல்கிறா, அவங்க எந்த சுச்சுவேஷனில் சொன்னாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து நிதானமாக பதில் சொல்லலாம். அதுக்கு நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம், சிரிச்சிக்கலாம், ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் அப்படி காமிச்சிக்கலாம், தலைமுடியெல்லாம் இப்படி பண்ணிக்கலாம். நம்மளோட டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஏதாச்சும் நம்மக்கிட்ட சேட்டை பண்ணோம், அப்போ நம்ம திட்டிகிட்டு இருப்போம், நீ ஏன் இப்படி போனா, ஏன் போய் வெளியில் கத்திட்டு வந்தேன் இப்படிலாம் சொன்னோம் அப்படின்னாக்கா கீழே அப்படியே உட்காந்து
சொரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம திட்டி முடிக்கிற வரைக்குமே அது சொரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். அது மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணுறது, ஷால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம். உடனே வந்து ரியாக்ட் பண்ணி கத்தாமல், நமக்கு சொன்னவங்க வந்து நமக்கு பிடிச்சவங்க, நம்மளை வந்து ஹர்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் அவங்க சொல்லலை, இது நம்மளோட பழைய விஷயம் அப்படிங்கிற அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். உதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங்க்கு நின்றுட்டுருக்கோன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்மக்கிட்ட நம்மளோட அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக திங்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு வயசானவர் வந்து இதை மட்டும் போட்டுக்கிட்டோமாண்ணா பில் அடுத்தது அப்படின்னு கேட்பாங்க க்யூவில் நிற்கும்போது. உடனே நமக்கு வந்து சில சமயம் வந்து கோவம் வந்துடும். ஏன் நம்மளை பார்த்தா மட்டும் இவங்களுக்கு இப்படி தோணுது, எப்போ பாரு வீட்லேயும் நம்மளை தான் வந்துட்டு பொறுத்து போன்னு சொல்கிறாங்க, நம்மளை தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க, இந்த தாத்தாவும் வந்து இதையே சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு கோவம் வரும். ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி எதுவும் கேட்டிருக்க மாட்டார் யார்கிட்டையுமே. இது மாதிரி க்யூவில் தான் நின்றுப்பார் அவர் கூட. ஆனால் இன்றைக்கி என்னவோ நம்மளை பார்த்ததும் அப்படி கேட்கணுன்னு அவருக்கு தோணியிருக்கலாம், இல்லை அவருக்கு ஏதாவது அவசரமாக இருக்கலாம். அப்போது கையில் இருக்கிற பொருள் 2 தான் இருக்கும், நம்மளது நிறையா இருக்கும், அது கூட காரணமாக இருக்கலாம். அதனால் அப்போ நம்ம வந்து சரி போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்தது தான் தோணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, வெயிட் பண்ணுங்கள், நானும் க்யூவில் நிற்கிறேன்ல, எல்லோரும் போய் க்யூவில் நில்லுங்க அப்படின்னு நம்ம வந்து சில சமயம் ஆன்சர் பண்ணிடுவோம். அதுதான் தப்பு. அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து பண்ணுவோம். அதுதான் இந்த எமோஷன்ஸில் இருக்கிற பெரிய பிரச்சனை. பொதுவாக பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லா எமோஷன்ஸும் டெவலப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம பிறந்த குழந்தை ஒன்று ஒன்றா பக்கத்தில் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு தான் வரும். ஆனால் நம்ம வந்து அந்த குழந்தைய நீ அழக்கூடாது, சிரிக்கக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது, வாயை மூடு, நீ மனசில் நினைக்கிறது எதையும் சொல்லக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதோட எமோஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே வந்துட்டு அது எதுவுமே பண்ணாமல் வெறுமனே மற்ற உயிரினங்கள் இருக்குது இல்லையா, ஜந்துக்கள்லாம் இருக்குது இல்லையா, பசி, தூக்கம், தாகம், உறைவிடம், அந்த மாதிரி பேசிக்கான நீட்ஸ் இருக்கு இல்லையா, அது கிடச்சா போதுங்கிற ஒரு முடிவுக்கு அது வந்துடும். அதாவது இந்த வீட்டில் நம்ம இருக்கணும், நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது, இந்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும், இப்படி இருந்தால் தான் அவங்க நம்மளை கொஞ்சுவாங்க, இப்படி இருந்தால் தான் நம்மளை நல்ல பிள்ளை குட் கேர்ள்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த உடனேயும் இது எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் வரும்பொழுது ஒரு ஆபத்து வரும்போது அந்த குழந்தை வந்து எதிர்த்து நிற்காது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுக்கும். ஒரு முக்கியமான இடத்துல கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணாது, எந்த முடிவும் எடுக்காது. கடைசியில் அந்த குழந்தை வந்து எந்த எமோஷன்ஸுமே இல்லாமல் ஒரு மரஞ்செடி கொடி மாதிரி ஆகிடும். அதனால தான் குழந்தைங்களோட எமோஷன்ஸை நம்ம வந்து அடக்கக்கூடாது. அவங்க என்ன வேணால் சொல்லட்டும், என்ன யோசிக்கிறாங்களோ யோசிக்கட்டும், அழுன்னா அழுதுட்டு போகட்டும். அதாவது குழந்தைய அடிச்சுட்டு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அழக்கூடாது, மாமா வராரு கண்ணத்தோட, வெளியில் போய் இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்காத, சிரிச்சிட்டே போ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து பயங்கரமான எமோஷ்னல் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி குழந்தைங்களோட பிரெயின் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். பிற்காலத்தில் அவங்களால வந்து சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் பிரித்து பார்க்கவே அவங்களுக்கு தெரியாது. ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இதில் ரியாக்டிவ் அப்யூஸ்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சில லைஃப் பார்ட்னர், இல்லை நம்மளோட நெய்பர், சில பேர் ரொம்ப வருஷமாக நம்மளை தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறது, சில விஷயங்களை பண்ணனா நமக்கு கோவம் வர்றது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு வேடிக்கையாக இருக்கும். விசேஷத்தன்னைக்கு ஏதாவது வாசலில் குப்பையை தள்ளி விட்டுட்டு நம்மளை டென்ஷன் பண்ணி விடுறது, இல்லை நம்ம வீட்டில் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ரிலேட்டிவ்ஸ் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்திலேயே கொஞ்சம் பெரிய டான் மாதிரி ஒருத்தர் வந்து சொந்தக்காரங்களில் இருப்பாங்க, அவங்கள போய் எல்லோரும் மதிப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி விசேஷங்களில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த லேடிஸ் வந்து அவங்கக்கிட்ட முன்னாடியே நல்ல பேர் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்மள மாதிரி வெளியிலேருந்து போகிறோம்ல, அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எதனா பண்ணி நிறையா கொஷின்ஸ் கேட்டு மூட் அவுட் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு இதில் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி உள்ளே வந்து பயங்கரமாக புகஞ்சிட்டே இருப்போம். அந்த ரிலேட்டிவ் வரும்பொழுது நம்மக்கிட்ட என்னம்மா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு கோவம் வரும். அப்போ நம்ம வந்து இவங்களை வந்து திட்டிடுவோம். அப்போ வந்து அவங்களுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடும், நம்ம ஒரு நல்ல பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி விஷயங்களுக்கு பேர் தான் ரியாக்டிவ் அப்யூஸ்னு சொல்கிறது. அந்த அப்யூஸ் பண்ணுறவங்க எப்பயுமே சைலண்ட்டாக இருப்பாங்க, அவங்க நல்ல பேர் வாங்கிப்பாங்க. பட் நம்ம தான் எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டு நம்ம பேரை கெடுத்துப்போம். இது ஆஃபீஸ்லேயும் நடக்கும். கேஸ்லைட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளை.
ஒரு நாள் வந்து நம்ம வந்து பாஸ்க்கு முன்னாடி அவங்கள்ட்ட சண்டை போட்டுருவோம். அப்போ பாஸ் முன்னாடி நம்ம வந்து கெட்ட பேர் வாங்குவோம். இது மாதிரியும் நடக்கும். இது பேர் தான் ரியாக்டிவ் அப்யூஸ் அப்படின்னு பேர். யார் வேணாலும் பண்ணுவாங்க. அது அவங்க பண்ணுறது, நம்மளோட நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறது. எமோஷ்னல் மேனிப்புலேஷன்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயத்த செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குற்ற உணர்வு இருக்கும். நம்மளோட குழந்தைய அடிக்க நமக்கு பிடிக்காது, நம்மளோட பெட்ஸ் கிட்ட கத்துறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரிகர் பண்ணி செய்ய வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து குற்ற உணர்வாக இருக்கும். நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க அதை செய்ய வச்சு அது மூலமாக நமக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் எமோஷ்னல் மேனிப்புலேஷன்னு சொல்கிறது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைய திட்டணும், அடிக்கணும்னு தோணும் பொழுது நம்ம செய்ய வேண்டாம், நம்ம ட்ரிகர் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம வந்து நிதானத்தில் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை வேடிக்கை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸையும் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எமோஷ்னலி அன்அவைலபிளாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எமோஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து லவ், பாசம், அன்பு, அரவணைப்பு, நம்ம ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லி அது அவங்களுக்கு புரியணும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். அப்போ வந்து நமக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ நம்மளோட எமோஷன்ஸை ஒருத்தங்க வந்து சரியாக ரிசீவ் பண்ணிக்கல, அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு நிறையா அன்பு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து திருப்பி நமக்கு வந்து நிறையா அன்பு கிடைக்கணும். எல்லாமே வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கிடைக்கணும். நம்ம மட்டுமே எல்லாமே கொடுத்துட்டே இருந்து நமக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே வரல அப்படின்னா நம்ம ரொம்ப டயர்டாகி ட்ரைன் ஆகி போயிடுவோம். ஒன்றுமே இல்லாதது மாதிரி தோணும். இப்போ நமக்கு வந்து எந்த எமோஷன்ஸுமே இல்லை, நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம எதையுமே மிஸ் பண்ணவே மாட்டோம், இது எதுவுமே நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. பட் நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம கொடுக்குற அன்புக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு பாசத்தை எதிர்பார்க்குறோங்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எதுவுமே தரல, சும்மா அதை வாங்கி வாங்கி ஓட்ட பாத்திர மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ட்ரைன் ஆகும். அப்போது அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம வந்து ஜேர்னல் பண்ணணும், ஹாபி வச்சுக்கணும், தியானம் பண்ணணும், சரியான ஆட்கள்கிட்ட போய் நம்ம பேசணும். அது அப்படியே நம்ம வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். உனக்கு என்ன தோணுதோ அதை கேட்டுருவியா, மனசுல வச்சுக்கவே மாட்டியா? முடியும் அப்படின்னா மனசு கேட்டுரும். அட்டாச்மெண்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி எமோஷன்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து நமக்கு ஒரு மாதிரியாக அந்த நரம்பு மண்டலத்தில் வந்து ஸ்டோர் ஆகிடும். உதாரணமாக சொல்லணுன்னா எங்கள் வீடு வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு பயங்கரமாக இருக்கும், கரும்பு மிஷினில் மாட்டின மாதிரி தான் இருக்கும். இப்போ நினச்சா கூட எனக்கு அது ஒரு பீதியாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு போகும்போது ஹாஸ்டலில் சேர்த்து விடுறாங்க. அப்போது ஹாஸ்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குன்னு சொல்லி ரெண்டாக பிரியுது. அப்போ 2 வார்டன் இருக்காங்க. ஒருத்தங்க ஏஜ் கம்மி, என் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக பயங்கரமாக, ஆல்ரெடி நாங்கள் அவங்கக்கிட்ட தான் இருந்தோம் பிரியறதுக்கு முன்னாடி. அப்போவே நாங்கள் வந்து நிறையா டார்ச்சர்லாம் அனுபவிச்சோம் தான். ஆனால் ஹாஸ்டல் 2ஆக பிரியும் பொழுது அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு எங்களே கேட்குறாங்க. நாங்கள் சும்மா இருந்திருந்தா கூட அந்த ஜாலியாக இருந்த மேடமோட போய் அந்த வார்டன்கிட்ட நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 5 பேர் அப்படின்னா வாண்டடாக இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரிக்டாக டார்ச்சர் பண்ண அந்த வார்டன்கிட்டே நாங்கள் இருந்தோம். ஒரு 8 மாதம் அவங்ககிட்ட தான் நாங்கள் இருந்தோம். பயங்கரமாக சஃபர் ஆனோம். நைட்லாம் வந்து அப்படியே நிற்கலாம் வச்சுட்டு போயிடுவாங்க, அப்படியே நாங்கள் நின்றுட்டே இருப்போம் தூங்காமலாம், அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் ஏன் இதை வந்து சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனையே இருக்குது. ரீசன் என்னென்னா நாங்கள் 5 பேருமே வந்து ஒரு மாதிரியான என்விரான்மெண்ட்டில் தான் வளர்ந்தோம். அதனால் எங்களுக்கு அந்த சந்தோஷமாக இருக்கிறது, ஃப்ரீயாக இருக்கிறது, அது வந்து அன்சேஃபாக ஃபீல் ஆச்சு. அதனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா திரும்பியும் இந்த மாதிரி அதே மாதிரி இருந்த சூழ்நிலையிலே போய் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அகைன் வந்து 2 ஹாஸ்டலும் ஒன்றா சேரும் பொழுது இவங்க டார்ச்சர் பண்ணதெல்லாம் வேறு யாராச்சும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி அவங்க இப்போ அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். நாங்கள் நல்லா இருந்தபோது தான் நான் இதெல்லாம் யோசித்தேன். ஏன் அன்னைக்கு நம்ம சும்மா இருந்திருந்தா கூட நம்ம வந்து நல்ல இடத்துக்கே போயிருக்கலாமே, நாமளே விருப்பப்பட்டு வழியக்க போய் எதுக்கு இந்த டார்ச்சரில் போய் இவ்வளோ நாள் நம்ம இருந்தோம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிது.
அதுக்கப்புறம் நான் என்னோடய காலேஜில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவகிட்ட போய் நான் வந்து ஃப்ரெண்டான போதும் சேம் ஃபீல் தான். சம்திங் நான் ஹோமை வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஹோம் சிக் இருந்தது எனக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவகிட்ட பேசும்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு வந்து சம்திங் வீட்டில் இருக்கிற ஃபீலே இருந்துச்சு. அதனால் நான் அவகிட்ட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் அவள் ஒரு எமோஷன்ஸே இல்லாத எமோஷ்னலி அன்அவைலபிள் பர்சனுங்கிறத எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. 1.5 வருஷம் கழித்து நான் அவளை விட்டு பிரியணும்னு நினைக்கும் போது என்னால் பிரியவே முடியல. என்னோடய கிளாஸில் இன்னுமே நல்ல வந்துட்டு காமெடியாக பேசக்கூடிய, இன்னும் சூப்பராக ஜாலியாக இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இவ கூட ஏன் ஃப்ரெண்ட் ஆனேன் அப்படிங்கிறதும் எனக்கு பயங்கர குழப்பம். சிரிக்கவே மாட்டா, சைலண்டாக இருப்பாள். அவளை சமாதானப்படுத்துறதே எனக்கு பாதி டைம் போயிடும். நான் எது பண்ணாலுமே அவளுக்கு வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் என்னோடய ப்ரெசன்ஸே அவளுக்கு வந்து பிடிக்காது. எப்படி சொல்லுவாங்க, எனக்கெலாம் வந்து நல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அவளும் சொல்லுவாள். நீ வந்து நல்ல ஃப்ரெண்டே இல்லை, நீ செல்ல பேர் வச்சே கூப்பிடலன்னு 1008 குறை சொல்லுவாள். அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு, இவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, என்னை அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, என் கூட இருந்தாலே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் இவள்கிட்ட போய் ஃப்ரெண்டாக இருந்தேன் அப்படிங்கிறதையும் நான் அதுக்கப்புறம் யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன், அதே மாதிரி உணர்வுகள் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்டயே போய் சேர்ந்துக்கிறோம். அதனால தான் நமக்கு வந்து திருப்பி ஒரே மாதிரியான விஷயங்களே நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இதுதான் எமோஷன்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை. அதனால தான் நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கணும். எது சந்தோஷம், எது வந்து நல்லா இல்லை, எது நல்லா இருக்குது, எது சந்தோஷமான உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நம்மளை மதித்து நம்மளுக்கு எமோஷனல் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எமோஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அதெல்லாம் வந்து தெரியும். நமக்கு வந்து பழைய நினைவுகள் வந்து நம்மளோட பிரெயினில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் பொழுது. அதாவது நம்ம வந்து ஒரு குழந்தை பார்க்கும்போது பூ மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல, பொன்னியின் செல்வனில் பார்த்தோம்ல, அது மாதிரியெல்லாம் நமக்கு தோன்றதுனால தான் பிடிஎஸ்டி, காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி அதெல்லாமே வருது. ஸோ அதுவும் இதில் உள்ள ஒரு ட்ராபேக். அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதுக்கு பழகிக்கணும். நம்மளோட எமோஷன்ஸை, பழைய ஊன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கணும். எமோஷன்ஸ்னால இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நம்மளுடைய எமோஷன்ஸை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு ஜேர்னல் பண்ணணும், ஹாபி வச்சுக்கலாம், ரிலாக்ஸாக நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து செய்யணும். எப்போதுமே நமக்கும் இடையில எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளோட இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட மனசு, அதுக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிறோம்ல இந்த வாழ்க்கை, அதுக்கும் எந்த விதமான கேப்புமே இருக்கக்கூடாது. நம்மளோட மனசு வந்து எங்கேயாச்சும் நின்று போயிடும். நமக்கு எப்பயாவது ஏதாவது நடந்துருந்ததுன்னா அந்த இடத்துலேயே நின்றுடும். நம்ம வந்து சும்மா ஃபிசிக்கலாக மட்டும் நமக்கு வயசு ஏறிக்கிட்டே போயிருக்கோம். சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு கான்சியஸே இல்லாமல் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு எப்பயுமே வந்து நம்மளோட மனசை சரி பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட உடம்பு, மனசு, புத்தி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும். நம்மளோட உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து கெட்டது கிடையாது. அதுதான் நம்மளை வாழ வைக்குது, அதுதான் நம்மளை உயிரோடவே வச்சுருக்கு. ஸோ அதை வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம வந்து நல்ல விதமாக பராமரிச்சுக்கிட்டே வரணும் அப்பப்போ. அதுக்கு தான் இன்னர் சைல்டு ஹீலிங்னு சொல்கிறாங்க. செல்ஃப் கேர் எடுத்துக்கணும், நம்ம கூட நம்ம வந்து கனெக்டடாக வச்சுக்கணும். அவ்வளோதான். நம்ம மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.